இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆண்டவருடைய வசனங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனிதர்கள் சீர்கட்ட வாழ்க்கைக்கு சென்று விடுவார்கள். அந்த வேதத்தை காக்கிறவனோ, அதாவது உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து நீதிமொழிகள் 30:5-6 சொல்லுகிறார், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று சொல்லி, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து அது மனிதர்களுக்கு எத்தனை பிரயோஜனமானது என்பதை குறித்து இங்கே சாலமோன் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் தான் உண்டாக்கின மனிதன் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு என்பதை அறிந்து கொள்ளவும், அவர் மனிதர்களிடத்தில் தேவன் என்ன தகுதிகளை எதிர்பார்க்கிறார், அவர்கள் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடையும் தான் இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றன. நம்ம உண்டாக்கினவருடைய திட்டங்கள், உண்டாக்கினவருடைய சித்தம், என் மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, நான் எப்படிலாம் மாறணும் என்பதை அறிந்து கொள்கிறதற்குத்தான் இந்த வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றன. அதனால தான் இதை நம்ம தைரியமாக போதிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்களாக மனிதர்கள் மாற முடியும். அவர்கள் தேவன் எதிர்பார்க்கிற தகுதிக்கு தங்களை மாற்றினார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் சீர்கெட்டவர்களாய் வாழ முடியாது. ஆண்டவருடைய வசனமெல்லாம் அது புடமிடப்பட்ட வார்த்தைகள், அது அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பார்னு சொல்லி, அதில் ஒன்றையும் விருப்பத்துக்கு ஏற்பண்ணி கூட்டி கொள்ளாத, ஜனங்கள் விரும்புகிறாங்கங்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டி கொள்ளாத, இல்லைனா அதில் கொஞ்சம் குறைச்சி பேசிடலான்னு சொல்லி நீ நினைக்காத. அவர் நீ கூட்டி பேசினான்னா அவர் உன்னை நீ கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் யாத்ராகமம் புஸ்தகத்திற்கு நாம் திரும்பி சென்றோம் என்று சொன்னால், யாத்ராகமம் புஸ்தகத்தில் அங்கே தெளிவாக 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக ஒரு அநேக நியாய பிரமாணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் நீங்கள் எங்கள் என்னுடைய சொத்தாக இருக்கணும்னா என் வாக்கை உள்ளபடி கேட்டு, எப்படி நான் சொல்லி கொடுத்தோன்னா அப்படியே உள்வாங்கி என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால்னா, என் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் என் சொத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு 20ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் பேசுகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி மோசையின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு தெளிவான வார்த்தைகளை சொன்ன பொழுது நாங்கள் அப்படியே கேட்போனெல்லாம் சொன்ன ஜனங்கள், மோசே திரும்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வரைபடங்களை வாங்கி செல்ல சென்றபோதும் ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் ஆசாரிய அந்த வஸ்திரங்களை குறித்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சென்றபோது அங்கே ஜனங்கள் 32ஆம் அதிகாரம் யாத்ராகமும் 1 வசனத்தில் அங்கே ஆரோனிடத்தில் வாக்குவாதம் பண்ணுறாங்க. மோசே இறங்கி வர தாமதமிக்கிறத ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மேலே வானத்தில் கீழே பூமியில் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிற எந்த ஒரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம்,
நீ சேவிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் கூட அன்னைக்கு அப்படியே கீழ்ப்படுவேன்னு சொன்ன ஆட்கள் இப்போ சத்தியத்தை மறந்துட்டு அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்குறாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம். அவங்க என்னெல்லாமோ கையிலேயே வச்சுருக்கிறாங்களே, அதே போல் எங்களுக்கு நீர் முன் செல்லும் காரியங்களை நீர் உண்டு பண்ணும் என்று சொன்ன பொழுது அங்கே மோசே ஒரு காரியத்தை, அங்கே ஆரோன் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில் என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக அங்கே அப்படியே மோசே வந்துட்டார். வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்குது, ஒரு பெரிய இரைச்சல் சத்தம் கேட்குது. அங்கே யோசுவா வேற சொல்கிறாரு, பாளையத்தின் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறதுலாம் சொல்கிறாரு. மோசே இது ஜெய துணியாகிய சத்தமும் இல்லை, இது அபதுணியாகிய சத்தமும் இல்லை, பாடலின் சத்தம், ஒரு பெரிய டான்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. வந்து பார்த்தா 25ஆம் வசனத்தில் ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசே கண்டு அதுக்கு காரணம் கேட்குறான் ஆரோன் இடத்துல. அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என்ன நோக்கி இவங்கெல்லாம் பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுன்னு சொன்னாங்க. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் என்றார்கள். நான் உடனே கேட்டேன், பொன்னுடைமைகளெல்லாம் கொண்டு வாங்கினேன். அதை கலட்டி கொடுத்தாங்க. அதை நான் அக்னியில் போட்டோன்னே அப்படியே இந்த கண்டுக்குட்டியை வந்துடுச்சின்னு சொல்லி நல்ல அழகான ஒரு கண்டுக்குட்டியை செய்த ஆரோன் இங்கே போய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாக சத்தியங்களை மாற்றுகிற காரியங்கள் ஆண்டவர் தெளிவாக பேசியிருந்தார். எனக்கு எரிச்சல் உண்டாயிரும், எனக்கு கோபம் உண்டாயிரும். என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் என் சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. எவ்வளவு பெரிய திட்டத்தை ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எவ்வளோ பெரிய தகுதியை மோசையின் மூலமாக சொல்லி கொடுத்திருந்த போதிலும் அங்கே ஆரோனிடத்தில் அவர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்த பொழுது, ஆசாரியன் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முற்பட்ட பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டதை பார்க்கிறோம். மோசே நின்று கொண்டு சொல்கிறான், என் பட்சமாக நிற்கிறது யார், வாங்க கர்த்தருடைய பட்சத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது லேவி கோத்திரம்லாம் வர்றாங்க. அங்கே நிர்வாண டான்ஸ் போட்ட ஆட்களில் கிட்டத்தட்ட 3000 பேரை அவர்கள் பட்டயத்தினால் வெட்டி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய இழப்பு அந்த ஆராதனையின் மூலமாக நடந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் திரும்ப திரும்ப அந்த ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த சத்தியங்களை போதிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், தேவைகள் மிகுதியான உலகத்தில் வாழ்கிறோம். ஜனங்கள் தொய்ந்து போய் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக எதையாயிலும் பேசி அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்துடலான்னு சொல்லி நம்ம நினைச்சோன்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக நம்ம பேசவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவருடைய திட்டம் என்ன, நம்ம இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டோன்னா நாளைக்கு நம்ம மத்தியில் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மிடத்தில் தகுதியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் அதற்காகவே நாம் மக்களை திருப்திப்படுத்துகிறதற்காகவே பேசிவிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதிகளை குறித்து அவர்களுக்கு சொல்லலன்னு சொன்னால் அவர்கள் நிச்சயமாக சீர்கட்டவர்களாக போய்விடுகிறதை பார்க்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பவுல் தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிற கெஞ்சி கேட்குறப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை ஆராதிக்க வர்றீங்களே, உங்கள் சரீரத்தில் ஒரு பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் ஒரு தேவனுக்கு பிரியமான உயிரோடு தான் இருக்கிறீங்க. ஆனால் பலியாக அவருடைய சன்னிதானத்தில் உங்களையே படைக்கும்படியாக நீங்கள் வந்து நின்றீங்கன்னா தான் அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தில் அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் இருந்தால் இருக்கிறாங்க, நானும் அப்படி தான் இருப்பேனெலாம் சொல்லி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம்.
நீங்கள் தேவனுடைய நன்மையை அறியணும்யா. ஆண்டவருடைய வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது தேவனுடைய நன்மை உங்களுக்கு தெரியணும். அவருடைய பிரியம் என்ன? நீ என் சொந்த சம்பத்தமாக இருக்கணும்னா என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு, அதாவது கீழ்ப்படிந்து, பிரியமும் பரிபூரணமான சித்தம் என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்ன தகுதியை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், எப்படிலாம் மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் என்கிற தகுதியை உள்வாங்கினவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் வேற மனுஷனாக ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் மாற்றப்படுகிறோம். இயேசு இந்த பூமியில் வாழும்போதே சொன்னார், நீங்கள் கேட்ட இந்த வசனங்களினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய வசனம் நமக்குள்ளாக இறங்க இறங்க நிச்சயமாக நாம் ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நடத்தப்பட முடியும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் ஆமோஸ் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தண்ணி பஞ்சம் இல்லை, ஆகார பஞ்சம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இந்த தேசத்தில் கடைசி நாட்களில் வரப்போகிறது. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம், புடமிடப்பட்ட வசனங்கள், அவருடைய திட்டத்தை சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வசனங்களை தெளிவாக போதிச்சோன்னு சொன்னால் அதை உள்வாங்கி கொள்ளுகிற மனிதர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதிக்கு தங்களை மாற்றினார்கள்னு சொன்னால் அந்த ஜனங்கள் சீர்கெட்டு போகவே மாட்டார்கள். அவர்கள்தான் பாக்கியமுள்ள ஒரு ஜனம். அதற்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாமும் மாறிவிடாதபடி, எதையாயிலும் கூட்டிக் கொண்டு பிரசங்கம் பண்ணாதபடி, சரியாக வார்த்தை எப்படியோ அதை அப்படியே பிரசங்கித்தோன்னு சொன்னால் அது நமக்கும் ஆசீர்வாதம், கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அவங்கள திருப்திப்படுத்தணும், கூட்டம் சேர்க்கணுங்கிறதற்காக நம்முடைய வித்தைகளை எல்லாம் கையாண்டோன்னு சொன்னால் அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவனோ, வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனோ பாக்கியவான். போதிக்கிறதிலும் கடைபிடிக்கிறதிலும் ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே மாற்றாதபடி, எப்படி போதிக்கப்படுகிறதோ, எப்படி கேட்கிறோமோ உள்ளபடி கேட்டு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வருகையிலும் கைவிடப்படாத சந்ததியாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே,